அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசி மண்டலத்திலே ராசிநாதன் சஞ்சரித்து இன்று 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். 10லே அமையப்பெறுகின்ற சந்திரனால் உங்களுக்கு நல்ல பேர் ஆதரவும் பேர் இன்பங்களும் வந்து சேர்கிறது. நல்ல விஷயங்கள் இன்பமாக நடைபெறும். இந்த நாளிலே உத்திராட நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உத்திராட நட்சத்திரம் என்பது தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் சேர்ந்த ஒரு நட்சத்திரமாக அமையப்பெறுகிறது. ஆகையால் 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் உங்களுக்கு வலுப்பெற்று பூர்வீக சொத்தும் தொழிலும் நல்ல வளர்ச்சி அடையும். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் சந்திரன். பாக்கியாதிபதியாக பாக்கிய ஸ்தானத்திலே பெறுவதால் உங்களுக்கு நல்ல லாபங்கள், முன்னேற்றங்கள், ஆதாயங்கள். 4ஆம் அதிபதி 9லே சஞ்சரிக்கின்றார். நல்ல முன்னேற்றமான பொருளாதார விஷயங்கள் ஏற்பாடாகிறது. பல்வேறு இடத்திலே உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, உள்ளடக்கிய ஆரோக்கியங்கள், தேக ஆரோக்கியங்கள், வலுவான வாழ்க்கை அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். சற்று கவனமாக இருங்கள். எந்த ஒரு காரியத்தையும் பிறருடைய ஆலோசனை இல்லாமல் செய்யாதீர்கள். ஆலய வழிபாட்டிலே உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். புத பகவான் ராசிக்கு 12லே உங்கள் ராசிநாதன் மறைவதால் சில நேரங்களிலே மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். எனவே கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு. அன்பார்ந்த கடகராசினியர்களே, ராசியாதிபதி 7லே அமைகின்றார். இன்று உங்களுக்கு காதலுக்கு உரிய நாள். சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக ராசி மண்டலத்தை பார்க்கிறார். உங்கள் பாக்கியாதிபதி ராசி மண்டலத்தை யோகாதிபதியாக பார்ப்பதால் உங்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல முயற்சி, ஆதாயங்கள். திருமணமாகாத நபருக்கு திருமண பாக்கியம். அதோடு அல்லாமல் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் ராசி மண்டலத்தில் இருக்கிறார். அவர் 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார். சந்திரன் 7ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறார். சமசப்தம பார்வையிலே சுபக்கிரகத்தை சந்திர பகவான் பார்க்கும்போது அதனுடைய சுபத்தன்மை வெளிப்பட்டு பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கை, திருமண வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக அமையப்படுகிறது. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல முயற்சிகள், ஆதாயங்கள். சில நேரங்களிலே மனக்குழப்பத்திலே வரக்கூடிய நிம்மதியற்ற செயல்கள். பெற்றோர்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனை. 6ஆம் இடத்திலே அமையப்படுகிற சந்திரனால் நோய்கள், சில எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருங்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் ஏற்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திரன். நல்ல முயற்சிகரமான விஷயங்கள், எதிர்பார்த்த பணவரவுகள் லாபமாக அமையும். தொழில் முன்னேற்ற விஷயங்கள் சிறப்பாக அமையப்படுகிறது. எடுத்த காரியத்திலே வெற்றி, சிறந்த முறையிலே பல்வேறு விஷயங்கள், சுப செய்திகள் நடைபெறும். அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்றார். ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சரிப்பதால் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், தேவையில்லாத விஷயத்திற்கு பிரச்சனை. தொழில் முன்னேற்ற விஷயங்களுக்கு நீங்கள் ஆயத்தமானாலும் சில நேரங்களிலே தாமதமான சில பிரச்சனைகள் சேர்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயத்திலே உங்களுக்கு ஒரு இன்பமான சூழல் சேரும். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, ராசிக்கு 3லே சந்திரன் அமையப்பெற்று 6லே செவ்வாய் அமையப்பெறுகின்றார். குரு உங்கள் ராசி மண்டலத்தை பார்த்து சுபத்தன்மை பெறுவதால் இன்று சொத்து வாங்கக்கூடிய விஷயங்கள் அமையப்பெறுகிறது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அனுகூல்யமான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டு நல்ல ஆதாயமான விஷயங்கள், வெற்றிகரமான செய்திகள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, ராசிக்கு 2லே சந்திரனும் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே அமையப்பெற்று ராசிநாதனை சந்திரன் பார்ப்பது உங்கள் தனவாக்குஸ்தானம் வலுப்பெற்று நல்ல பணவரவு, ஆதாயங்கள், திடீர் பணவரவு போன்றவற்றெல்லாம் சிறப்பாக அமையப்படுகிறது. பொருளாதார மேம்பாட்டடைந்து நல்ல முயற்சிகள், ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக அமையப்படுகிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று பணவரவு, தனவரவு அதிகரிக்கும். ராசி மண்டலத்திலே சந்திரன் சஞ்சரித்தாலும் 3லே அமையப்பெறுகின்றார் சனி பகவான்.
சனி பகவானுடைய பார்வையால் நல்ல சுபத்தன்மை பெறுகிறார் சந்திரன். நல்ல ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள், எதிர்பார்த்த பணவரவு, தனவரவுகள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமையப்பெறக்கூடிய கிரக அமைப்புகள், சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்படுகிறது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு 12ஆம் இடத்திலே மறைகின்றார் சந்திரன். அதே போல உங்களுடைய ராசி மண்டலத்தினுடைய நாயகனான சனி பகவான் 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இருபுறமும் கிரகங்கள் இருப்பதால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள். கவனமாக இருங்கள். உயர் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உயர் அதிகாரிகளிடத்திலே பகிர்ந்து கொள்ளும் போது உங்களது உத்தியோக உயர்வாகப்பட்டது சில பிரச்சனைக்குள்ளாகும். உங்களது முக்கிய விஷயங்களை நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. எதிர்பார்த்த பணவரவுகள், போதிய ஆதாயங்கள் சிறப்பாக அமையப்படுகிறது. அன்பார்ந்த மீனராசினியர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திர பகவான். ராசியினுடைய நாதன், ராசிநாதனாகப்பட்டவர் 5லே அமைப்பெறுகிறார். இந்த நாள் மிகவும் அற்புதமான நாள். இந்த நாளிலே உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள், தனவரவுகள் ஆதாயமிக்கமாக அமையும். சொத்துக்கள் சேரும். இந்த நாளிலே இன்பமான சூழல், கணவன் மனைவிடத்திலே அனுகூல்யமான விஷயங்கள், புத்திர சந்தான பாக்கியங்கள் எல்லாம் சிறப்பாக அமையப்பெறுகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுகிறது. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்கள் மின்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.